நேற்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது ஏற்கனவே பல வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிற போது நேற்று விடிய அதிகாலை 2 மணி 3 மணிக்கு அறநிலைத்துறை அதிகாரிகள் போய் அந்த கிராம விவசாயிகள் வைத்திருக்கிற அந்த நிலத்தில் இந்த நிலம்லாம் கோயிலுக்கு சொந்தமானது, நாங்கள் நிலத்தை மீட்டுட்டோம், ஏதோ இந்த அர்த்தசாம பூஜை நடத்துகிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அறநிலையத்துறை அதிகாரிகள் அர்த்தசாமத்தில் போய் நிலத்தை மீட்கிற காரியத்தை இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப அபத்தமானது. அதிகாரிகள் காலையில் நிலத்தை மீட்கணும்னா எதுக்கு அர்த்தராத்திரியில் போகிறீங்க? நடுராத்திரியில் போய் நிலத்தை மீட்புன்னு சொல்வதற்கு உங்களுக்கு உண்மையிலே அந்த அதிகாரிகளுக்கு வெட்கமாக இல்லையா? இதைத்தான் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இன்றைய தினம் அந்த வழக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. கிட்டத்தட்ட கோயில் நிர்வாகம் 87ஆம் ஆண்டு இங்கே இருக்கிற முனிசிபல் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டாங்க. அது தள்ளுபடி செய்யப்படுது. மாவட்ட நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கை அப்பீல் பண்ணுறாங்க, இது கோயிலுக்கு சொந்தம்னு. மாவட்ட நீதிமன்றம் அதை விசாரித்து கோயிலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்க ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டு ஆமாம் இது கோயிலுக்கு தான் ஒரு உத்தரவு போடுறாங்க. இப்போ அதை எடுத்து அந்த விவசாயிகள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 2 நீதிபதிகள் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரணை நடத்துறது சரியான நடைமுறையாக இல்லை. இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பட்டா என்பது பட்டா இல்லை, அது ஆவணம் இல்லை. அந்த பட்டாவை வைத்துக்கொண்டு இது கோயில் நிலம் என்கிற முடிவுகள்லாம் வரக்கூட முடியாது. எனவே உயர்நீதிமன்றம் போட்ட அந்த உத்தரவை ரத்து செஞ்சுட்டு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கணும் என்று உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த விசாரணை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா விசாரணையும் முடிஞ்சு இப்போ அவங்க தீர்ப்பு வர இருக்கு. இன்னும் தீர்ப்பு வரல. ஆகவே கோயில் நிர்வாகம் போட்டிருக்கிற எல்லா வழக்குகளுமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதுக்குள்ள யாரோ ஜெகநாதங்கிறவர் அவர் சம்மதம் இல்லாத ஒரு வழக்கு போடுறார், இது கோயில் நிலம். அந்த நிலத்தை அந்த தீர்ப்பு வரும்போது அதை எதிர்த்து அவங்க நிலத்தை ஏலம் விட வராங்க. அதை எதிர்த்து விவசாயிகள் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி இல்லை, இது உங்கள்கிட்ட இருக்கா கோயில்கிட்ட இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சிவில் டிஸ்பியூட்டில் போய் பாருங்கன்னு போட்டிருக்காங்க. சிவில் டிஸ்பியூட்டில் இப்போ வழக்கு பெண்டிங் இருக்குது. இங்கே இருக்கிற மாவட்ட நீதிமன்றத்தில் ஏற்கனவே போட்ட அந்த வழக்கு பெண்டிங்காக இருக்குது. இப்படி எந்த ஒரு நீதிமன்றத்திலேயும் இறுதியாக இது கோயில் நிலம்தான் என்று முடிவுக்கு வரல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதையுமே கவலைப்படாமல் எங்கள் மேலே கண்டெம்ட் வருது என்ற காரணத்தை சொல்லி இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் நடுராத்திரியில் போய் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறது அநியாயம், அபத்தமானது. இது உண்மையிலேயே அறநிலையத்துறைக்கே நியாயமானது அல்ல. ஒரு 400 ஏக்கர் நிலத்தை விவசாயிகள் இருக்கிற நிலத்தை பறிப்பது, அதன் மூலம் இன்றைக்கு அதிகாரிகள் என்ன செய்ய விரும்புகிறாங்க? இந்த அரசுக்கு அவப்பெயரை உருவாக்குவது தான் அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய நடவடிக்கையாக இருக்குது.